நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பல கட்சிகள் இருந்து நிர்வாகிகள் விலகி ஒன்னு தாவேகா பக்கமோ இல்ல திமுக பக்கமோ வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டுல பெரிய கட்சிகளா இருக்குதா அப்படின்னா ஒரு வகையில அது ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி வளர்ந்த கட்சியா இன்னைக்கு ஒரு மாபெரும் கட்சியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் கொத்தையா வார வாரம் சனிக்கிழமான பனையூர் அலுவலகத்துல வந்து காத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, இணைகிறாங்க. சோ பல மாற்று கட்சியில இருந்து நிறைய பேர் வராங்க. குறிப்பிட்ட அதிமுகவுல பெரும்பாலான நிர்வாகிகள் தெரியுது வருதுனால அது நமக்கு பெருசா தெரியுது. ஆனா சில கட்சியில இருந்து பல நிர்வாகிகள் வெளியேறி தாவேக்கால இணைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில திமுக பக்கம் ரொம்ப நாள் வரணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளுர் ஷாநவாஸ் அவர்கள் இன்னைக்கு அதிரடியா வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசியல் வட்டாரத்துல புரட்டி போட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள்ல அதிகமான நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது. தாவேகா கூட கூட்டணி வச்சதுனால மட்டும்தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க. மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பனையூர் பாபு அவர்கள், ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள், எஸ் பாலாஜி அவர்கள் இவங்க 3 பேருக்கும் திரும்பவும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்றதான் இங்க பேசும் பொருளா இருந்தது. கடந்த தடவை அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும் போது கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த தடவை அவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க. 8 சீட்டுல எங்க 3 பேருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். மீதி 5 தொகுதியில என்ன பண்ணிருக்கலாம், புதியவர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா 8 தொகுதியிலும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருந்தாங்க, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனா 8 தொகுதி திமுக கிட்ட இருந்து வாங்கின திருமாவளவர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா இந்த தடவை புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா? ஆமா, ஆலூர் ஷாநவாஸ், பனையூர் பாபு, எஸ் செந்தில் பாலாஜி இவங்களை தவிர்த்துட்டு என்ன பண்ணாரு, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். சிந்தனை செல்வனுக்கு திரும்பவும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்றதா இங்க பேசப்பட்டது. 4 பேரை கடந்த தடவை எம்எல்ஏ இருந்தோம். அப்படி பார்த்தா நீங்க சிந்தனை செல்வனுக்கு கொடுத்திருக்க கூடாது. ஏன் சிந்தனை செல்வனுக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படி? அதுவும் குறிப்பிட்டு பனையூர் பாபு செய்யூர் தொகுதியில நின்னார்ல, அந்த தொகுதியை சிந்தனை செல்வன் அவர்களுக்கு கொடுத்தாரு. இப்படியா தன்னுடைய முதல் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனாலும் திருமாவளவர்கள் எடுத்த முடிவுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. உங்க 3 பேருக்கு சீட்டு கிடையாதுப்பா, அவ்வளவுதான், மத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. இதுல 3 பேரும் அதிருப்தியை வெளிப்படுத்துறதா ஒரு தகவல் இருக்குது. அதன் அடிப்படையில திருமாவளவர்கள் அதிரடியா என்ன பண்ணாரு, எஸ் பாலாஜி அவர்களுக்கும் ஆலூர் ஷாநவாஸ் அவர்களுக்கும் மாநில பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவங்களை அப்படியே லாக் பண்ணாரு. நிர்வாக அடிப்படையில அவங்களுக்கு ஒரு பொறுப்பை உயர்த்தி கொடுத்ததுனால அப்படியே லாக் பண்ணாரு. பனையூர் பாபு மட்டும் கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாரு, எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளி இருந்தாரு. ஆனா ஒண்ணு, விசிகாவில இருந்து நான் கன்ஃபார்மா வெளியேறேன், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு லெட்டர் கூட அனுப்பிச்சு வச்சாரு. இது குறித்து சிந்தனை செல்வன் அவர்கள் பனையூர் பாபு கிட்ட என்ன பண்ணாரு, சமரசம் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா பனையூர் பாபு ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. கன்ஃபார்மா விலக போறாங்க, அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல சொல்லிட்டு அப்படின்னு விலகி அடுத்த கட்டமா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவில் போய் தன்னை இணைச்சு கொண்டார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோடு திமுகவில் போய் தன்னை இணைத்துக் கொண்டார். அதுக்கப்புறம் இங்க இந்த வெளிச்சம் டிவி அப்படின்ற ஒரு பூதாகரமா பயங்கரமா வந்து என்ன பண்ணுச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சது. வெளிச்சம் டிவி என்னாலதான் இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல, மத்த நிர்வாகிகள் அப்ப நாங்கெல்லாம் வந்து 1 கிராம் சொல்லிட்டு தலைவர் கொடுக்க சொன்னாரு, அதெல்லாம் நாங்க வந்து கொடுத்தோமே, அப்ப எங்க பண்ணலாம் எங்க அப்படின்னு அவங்க கேட்க இது ரொம்ப பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. இதனிடையில ஆலூர் ஷாநவாஸ் அவர்களும் வராருங்க அப்படின்னு தான் இங்க பேசப்பட்டது. ஆனா இத பத்தி திடுக்கிடும் தகவல்கள் இன்னைக்கு வெளியாயிருக்குது. என்ன அப்படின்னா, நான் கன்ஃபார்மா திமுகவுக்கு வரேன், எனக்கு அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல, ஆனா நான் எதிர்பார்க்கிற பதவி எனக்கு வேணும், கிட்டத்தட்ட துணை பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி நான் திமுகவுக்கு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்கிறதா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பல நிர்வாகிகள் திமுக வரதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சி விஜயபாஸ்கர் அவர்கள் கூட திமுக இருந்து இணைய போறதா தகவல் அடிபட்டது. அது நீங்க புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தாங்க அப்படின்னு. இன்னைக்கு பல பேர் திமுகவில் இணைஞ்சிட்டு வந்தும் எங்களுக்கு ஒரு உயர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவி
மாநில அளவிலான பதவி, இப்படியான பதவிகள் கொடுக்கும் பட்சத்தில் அங்க திமுகல வரும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்படியே தாவேக்காவுக்கு பக்கம் நீங்க போனீங்கன்னா, தாவேக்காவில எல்லா எதிர்பார்ப்பும் இல்லாம போறாங்க அப்படின்லாம் கிடையாது. போறாங்க, எதிர்பார்ப்போட தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இப்ப கூட கிட்டத்தட்ட ஒரு 10 எம்எல்ஏக்கள் தாவேக்காவில போர்க்கொடி தூக்கி இருக்கிறதாகவும், அவங்க அலேக்கா என்ன பண்ண போறாங்க, திமுகல வர போறதாக பேச்சுகள் அடிபட்டு இருந்து வச்சுக்கோங்களேன். அது உண்மையான தகவல் இல்ல அப்படின்னாலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஆனாலும் திமுகக்குள்ள வரணும்னா சில பொறுப்புகளை எதிர்பார்த்துட்டு தான் இன்னைக்கு வராங்க அப்படின்றதா பெரிய இங்க பேசும் பொருளா இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் கூட எனக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க, அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு இங்க பேசப்படுது. ஆனா இங்க திருமாவளவன் அவர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சதுனால தன்னுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் பிசுகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் நிர்வாகிகள் மத்தியில பூதாகரமா கிளம்பி இருக்கு. அதனால பல பேர் என்ன பண்றாங்கன்னா எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்ப தங்க தமிழ் செல்வன் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை முன்வச்சாரு. இது கொள்கைக்கு எதிரான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, தகுதி நீக்கம் செய்யறாங்க. அது கொஞ்சம் தூரம் நீங்க தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்றோம், உங்களை திரும்பவும் நீங்க சாரி எதனா மன்னிப்பு கடிதத்தை கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் வருந்தி மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களை திரும்ப கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் விடுதலை சிறுத்தைகள் அதிரடியாக எடுக்கிற முடிவை நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா தலைமைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒருத்தர் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அதிரடியான முடிவுகளை எடுக்கிற இடத்திலையும் திருமாவளவர்கள் செயல்படுறாரு அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஆளுநர் ஷானவாஸ் கண்டிப்பா வந்துருவாரு. ஏன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவர் எம்எல்ஏவா இருக்கும் போதே திமுகவுக்கு ஆதரவா தாங்க பேசுறாரு, திமுக காரங்க மாதிரி அங்க இருக்கிறாரு, கட்சி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் கொள்கையில அவர் இது பண்ணல, முழுக்க முழுக்க திமுக மாதிரியே பேசுறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருந்து அதனால தான் இந்த எலெக்ஷன்ல அவருக்கு என்ன பண்ணல, நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு செய்தியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்வைக்கப்பட்டது. ஒருவேளை இந்த தடவை அவர் எம்எல்ஏ நின்னார்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு அவர் மாறிடுவாரு, விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டாரு அப்படின்ற அஞ்சுதான் இவர் எம்எல்ஏ பதவி கொடுக்க வேண்டாம், எம்எல்ஏ சீட் இவருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் முடிவெடுத்ததாக இங்க ஒரு தகவல் இருக்குது. சோ எப்படி பார்த்தாலும் இங்க விசிகாவுக்கு தான் பயங்கர ஒரு டேமேஜ் அப்படின்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தேர்தலுக்கு பிறகு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட உங்களால ஒரு படி மேலே ஏறி வர முடியலையே அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கண்ணீர்கள் இங்க வடிக்கிறாங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிர்வாகிகள் மத்தியிலே பல பேர் எதுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும், திமுக கூட கொள்கை 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 கொள்கைன்னு சொல்லிட்டு இந்த கொள்கை கூட நம்ம உடன்பட்டு இருந்து இன்னைக்கு பதவி சுகத்துக்காக நம்ம போயிட்டோம் அப்படின்ற ஒரு கெட்ட பேர் நம்மளுக்கு வருது. மத்தவங்கள நம்மளை பார்த்து விமர்சனம் பண்றாங்களே, தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியா இருந்தது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்தது. இன்னைக்கு விசிகா தாவேக்கா கூட கூட்டணி வச்சதுனால தன்னுடைய இடத்துல இருந்து இறங்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் கேள்வியும் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் மத்தியில இருக்குது. சோ இதனால ஆளுநர் ஷானவாஸ் எப்ப வரப்போறாரு திமுக பக்கம் அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. நான் கூடிய விரைவில் திமுகல வரேன், ஆனா நான் வரும்பொழுது இந்த பொறுப்போட தான் வருவேன், வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவுக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறதா ஒரு பேச்சுகள் இருக்கு. இத திமுக ஏத்துக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க, ஆற்றல் மிக்கவர் இருக்கிறாங்க. ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் கருத்துக்களை முன்வைக்கிறதுலையும் கோட்பாடுகளை எடுத்து சொல்றதுலையும் ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்றதுல எந்தவித மாற்றுகிறது இல்லை. பல விவாத நிகழ்ச்சிகள்ல பல மேடைகள்ல அவர் எந்த அளவுக்கு தெரிக்க விட்டு பாஜகவையும் அதிமுகவையும் அதே போல தாவேக்காவையும் எந்த அளவுக்கு தெரிக்க விட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேக்காவை அதிகப்படியா திருமாவளவர்கள் விமர்சிச்சாரோ இல்லையோ, கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் பயங்கரமா விமர்சிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எந்த கட்சியை விமர்சிச்சோமோ அந்த கட்சிக்கு கீழே தான் நம்ம செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த ஆதரவை வாபஸ் பெறுங்க அப்படின்னு இப்ப கூட விசிகாவுல பல பேர் பேசிக்கிட்டு வராங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ விசிகாவுல பல அதிருப்தியாளர்கள் எழும்பி இருக்கிறாங்க. தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறது ரொம்ப தப்பு, தாவேக்கா கூட கூட்டணியில இருந்து விலகி திரும்பவும் திமுக கூட கை சேருவோம், நம்ம ஆட்சியில இருக்கிறோமோ இல்லையோ, அதிகாரத்தில் இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும் அப்படின்னு விசிகாவுல பல பேர் இன்னைக்கு அதிருப்தியில எழும்பி இருக்கிறாங்க. அதனுடைய நீட்சி தான் படையூர் பாபு அவர்கள் விலகி திமுகவில் இணைஞ்சது. அடுத்த கட்டமா ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் விரைவில் திமுகவில் இணைந்து மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டுட்டு இருக்கிறாரு. சோ அதுக்கும் திமுக ஒரு அசைவு கொடுக்க போவதா ஒரு தகவல் இருக்கு. சோ ஒருவேளை திமுக ஒரு கண் அசைவு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவில் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல இதை பத்தி கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.